ஸ்டூடெண்ட் 9th ஸ்டாண்டர்டில் 18வது பாடம் அறிவியல் பாடத்தில் 18வது பாடம் திசுக்களின் அமைப்பு. நான் ஆங்கில மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் தமிழ் மீடியத்துக்கும் நான் சேர்த்து இந்த பாடத்தை நான் நடத்த போகிறேன். அதாவது இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மீடியத்தில் சொல்லணும் திசுக்களின் அமைப்பு. திசுக்கள்னா நான் ஏற்கனவே நம்ம ஒரு பாடத்தை பார்த்தோம், விலங்குலகல் பாடத்தை பார்த்தோம். அந்த விலங்குலகல் பாடத்தில் நம்ம 3 பகுதிகளாக பிரிக்க ஒன்று நடத்தினேன். இந்த பாடத்தில் நீங்கள் பார்க்க போனால் திசுக்களின் அமைப்பு பற்றி பார்க்க போகிறேன். இப்பாடத்தில் வந்து நம்ம பல்வேறு வகையான திசுக்களை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அறிந்து கொள்கிறோம். பல்வேறான திசுக்கள் மட்டும் இல்லை, அது உறுப்புகளாக எவ்வாறு மாற்றப்படுகின்றன, திசுக்கள் எவ்வாறு உறுப்புகளாக மாற்றப்படுகின்றன அறிந்து கொண்டோம். அடுத்த விலங்குகளின் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து எவ்வாறு காணப்படுகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள போகிறோம். அடுத்தது செல் பகுப்படுதல் நிகழ்ச்சி வகைகள் மற்றும் முக்கியத்துவத்தை பற்றி இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்யறோம் படிக்க வைக்கிறோம். திசுக்களின் அமைப்பு. இந்த பாடத்தை நம்ம படிக்க வைக்கிறோம். இதுல என்னன்னா, இதுல அறிமுகம்னு சொல்லி நம்ம பார்க்க போனா பாக்டீரியா மற்றும் புரோட்டோசோவாகளானவைகள்லாம் ஒரு செல் உயிரிகள். இவை பல செல் உயிர்களான உயர் தாவரங்கள்லாம் பல செல் உயிர்கள், விலங்குகள் தாவரங்கள் போன்றவைகள்லாம் ஆனது பல செல் உயிரிகள். இவை பல செல் உயிரினங்கள், சிறப்பு செல்கள், திசுக்கள், உறுப்புகள் எல்லாமே மனிதனோடு பல செல் உயிரி தான். அவனுக்கு தனியார் கை இருக்கு, கால் இருக்கு, உடல் உறுப்பு இருக்கு, ரத்த மண்டலம் இருக்கு, நரம்பு மண்டலம் இருக்கு. அப்படி நினைச்சது பலவிதமான மண்டலங்கள் காணப்படுது, பலவிதமான திசுக்கள் காணப்படுது, பலவிதமான உடல் உறுப்புகள் காணப்படுகிறது, எல்லாமே காணப்படுகிறது. இவை அனைத்தும் சேர்ந்த ஒரு நிகழ்ச்சி தான் என்ன சொல்றோம் திசுக்கள் நம்ம சொல்றோம். இந்த பாடத்துல நம்ம அதை பற்றி தான் படிக்க வைக்கிறோம். குறிப்பிட்ட செயலை செய்வதற்கு வடிவமைக்கப்பட்ட செல்கள் திசுக்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடிய செய்திகள் தான் திசுக்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த உறுப்பாக மாறி தனி சிறப்பு மிக்க வேலைகளை இது செய்கிறது. தனக்கு வேண்டிய ஒரு தனி சிறப்பு வேலைகளை இது செய்கிறது. இலைகள், தாவரங்களின் திசுக்கள், அடுத்த பைலம் மற்றும் புளோயம் ஆகியவை இறப்பை உள்ளுறுப்பாகும். எபித்திலிய செல்கள், அடுப்பு செல்கள், தசை செல்களான திசுக்களை பெற்றுள்ளது. இது அவ்வளோ இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நம்ம என்ன ஒரு செல் உயிரி, மனிதன் வந்து பல செல் உயிரி. நம்ம இதில் இங்கே எந்த பாடத்தில் என்னெல்லாம் படிக்க வைக்கிறோம், திசுக்களை பற்றி படிக்க வைக்கிறோம். திசுக்கள் நம்ம உடல் உறுப்பாக மாறி இருக்கு இப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறோம். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்க்க போனால் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். Unicellular organism like bacteria and virus. Unicellular organism இல்ல bacteria and virus made of single cells. On the other hand, multicellular organism like plants and animals. Man is one of the multicellular organism and composed of millions of different types of cell group, different levels of organization. Multicellular organism, specialized cell, tissues, organ system perform specific function. The body is working for specific function. That's one of the group of cell position designed to the particular function is called tissue. The group of cells positioned into the design to perform to particular function of cell called tissue. An organism structure made up of collection of tissues carry about specialized function. The plants, the roots, the mans and the leaves and organism anything about. That is a very important the epithelial cells, gland cell and muscular cell in our body. Every man's in the chapter you will learn about different types of animal tissue and modified contaminant activities. Different types of animal tissues. That is in this lesson a lot of information for tissues. That is the completed the studies will be able to different types of tissue and their morphology. Identify the tissue, organize specific patterns, forms organs. Specific patterns to give to the organs. Understand how tissues perform, activates the plant and animals. Tissues are plants and animals. Get familiar process, types of significance of cell division. That is important question for cell division. That is a very important question. And then next, இந்த தமிழ் படித்த அடுத்த நம்ம பார்க்க போறது தாவர திசுக்கள். இதுல பாத்தீங்கன்னா திசுக்கள்ல தாவர திசுக்கள்.
தாவர திசுக்கள். தாவர திசுக்கள் என்னன்னா மெரிஸ்டோஸ் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். இதுல வந்து என்னது ஆக்க திசுன்னு சொல்றோம். இதுல வந்து தாவர திசுக்கள் ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு ஆக்க திசு, ஒன்னு நிலையான திசு. ஆக்க திசு, இன்னொன்னு நிலையான திசு. ஆக்க திசு, நிலையான திசு. இந்த ஆக்க திசுவை பற்றி பார்க்க போனா மெரிஸ்டோஸ் என்னும் வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். இதன் பொருள் பகுப்படையும் தன்மையுடையது, செல் பகுப்பு செயல்பாடுடைய என்பதாகும். தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்லின் தொகுப்பு ஆக்க திசு எனப்படும். தொடர்ந்து பகுப்படையும் தன்மை கொண்ட பிரிந்து பன்மடை தன்மை கொண்ட பிரியக்கூடிய ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடையாத செல்கள் தான் ஆக்க திசுன்னு சொல்றோம். தாவரங்களில் ஆக்க திசுவானது வளர்ச்சி நடைபெறும் பகுதியில் நடைபெறுகிறது. இதில் வேரின் நுனிப்பகுதி, தண்டின் நுனிப்பகுதி, இலை துளுக்கள், மூலங்கள் போன்றவற்றில் இது காணப்படுகிறது. வேரின் நுனிப்பகுதி, தண்டி ஒரு இலை வந்து நுனிப்பகுதி, இதுல எல்லாம் இந்த ஆக்க திசு காணப்படுகிறது. இந்த ஆக்க திசுடைய சிறப்பு பண்புகள் பார்க்க போனா இது வந்து உயிருள்ள செல்களில் மட்டுமே வளரும். உயிருள்ள செல்ல மட்டும்தான் வளரக்கூடியது. சிறியதாக முட்டை வடிவமானது பலகோண அல்லது கோள வடிவில் காணப்படும். கோள வடிவில் காணப்படக்கூடியது. அடுத்தப்ப மெல்லிய செல் சுவர் காணப்படும். அடுத்த பெரிய நியூக்ளியஸ் உடையது, அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் சிறிய குமிழ்களை கண்டுள்ளன. மைட்டாசிஸ் செல் பகுப்பு உட்படக்கூடியவை. இவை உணவை சேமிப்பதில்லை. இதுக்கு தனக்கு தேவையான உணவை சேமிக்கிறதே கிடையாது. அடுத்தபடியா இந்த இதுல பார்த்து அமைவிடத்தை பொறுத்து ஆக்க திசுக்களின் பண்புகள். அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்க திசுக்களை நினைச்சலாம். 3 வகையில பிரிக்கலாம். முழு ஆக்க திசு, நுனி ஆக்க திசு, இடையாக்கு திசு, பக்க ஆக்கு திசு. பேஜ் நம்பர் 214 பக்கத்தை எடுத்துக்கோ. அதுல 18.1 பாடத்துல இளம் இலைகள் மற்றும் நுனி ஆக்கு திசுவை காண்டும் தண்டு நுனியின் நீள்வெட்டு தோட்டம் இருக்குது. அதில் பார்க்க நீ பார்க்கலாம். அதுல என்ன செய்யும் இருக்கும். இதான் நுனி ஆக்க திசு. இது இடையாக்க திசு. இது பக்க ஆக்க திசு. நுனி ஆக்க திசு, இடையாக்க திசு, பக்க ஆக்க திசு என்று 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நுனி ஆக்க திசு நீ பார்க்க போனா வளரும் வேர் மற்றும் தண்டி நுனிகளில் நுனி ஆக்க திசுகளில் வளரும் வேர்ல நுனி ஆக்க திசு காணப்படுகிறது. அடுத்தபடியா இடையாக்கு திசு, இவை முதல்நிலை ஆக்க திசுகளின் ஒரு பகுதியாகும். இதை வந்து இடையில காணப்படக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஒரு இடையாக்க திசு. அடுத்த பக்கவாட்டு திசுனா இவை தண்டு மற்றும் வேரின் பகுதியில் காணப்படுகிறது. பக்கத்துல இந்த வேர், இந்த சைடுல இருக்குல்ல, இந்த சைடுல இருக்கிற அவ்வளவு இது பக்க ஆக்க திசு என்று 3 பகுதிகளா இது அமைஞ்சிருக்குது. சரி, அடுத்தப்ப இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் இப்ப சொல்றேன். இங்கிலீஷ் மீடியத்துல the plant tissue பொறுத்தவரையில plants are made up of vegetative and reproductive tissues. A general plant tissues are classified into 2 types, namely 2 types சொல்றோம். ஒன்னு வந்து மெரிஸ்டோம் and permanent tissue. ஒன்னு வந்து இதுல பார்க்க போனா ஒன்னு மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. மெரிஸ்டெமேட்டிக் டிஷ்யூ அண்ட் பெர்மனன்ட் டிஷ்யூ. Permanent tissue, that is permanent tissue. In this name, in the term meristem is derived from the Greek word meritos. The Greek word is meritos. That is another name, meritosis tissue. The Greek word meritos, which means divisible, having cell division activity. The division for the cell activity. Merismatic tissues are group of immaculate cells that are capable to undergoing cell division. In phase, meristem is found in zones where growth can take place. Example,
apex of stem and root and leaf chromatoda, vascular calvarium, cork, campium. These are characteristic features. They are living cells. That is a living cell. 5 important points are there. One of these is the living cells. First point is living cells. First point is living cell. Second, cells are small. That is a very small in oval in shape, round oval in shape, polygonal and round in shape. Third point, they are thin walled with dense cytoplasm, large nuclei and small vacuoles. Large nuclei and small vacuoles. They undergo meiotic cell division. They do not store food material. Types of meristome based on position. Based on position. In page number 211, figure number 18.1, longitudinal section of shoot apex showing location of meristome and young leaf. Please open the book. Page number 211. That is a top level. Apical meristome. Second, integumentary meristome. Third, lateral meristome. There is a three part, very important part. First, top in level apical meristome. Second level is intraocular meristome. Third is lateral meristome. Apical meristome is therefore found in the apex, growing points, root, shoot, and bring a increasing length. That is only used for increasing your length. The increase in the length. Second, intraocular meristome. It lies began region permanent tissues, a part of primary meristome, the base of leaf, and base of internodes, grasses, pulls. Third one, laryngeal meristome. These are arranged parallel and causes of thickness of plant part. That is a very important tissue. That is a plant tissue. The plant tissue is the meristome tissue. The types of meristome based on the position, apical position, after the inclinatory position, lateral position. That is function. The function of meristome is dividing tissues and plant. They are reproducing primary and secondary and growth of plant. Primary and secondary growth of plant. It is used for cells growth for functions. Second, அடுத்தது தமிழ்ல பேக்க போனா நிலைத்த திசுக்கள். பேஜ் நம்பர் 214 எடுத்து வச்சுக்கோ. நிலைத்த திசுக்கள். இரண்டாவது நிலைத்த திசுக்கள் பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக இழந்த திசுக்களாகும். நிலைத்த திசுக்கள் பகுப்படையும் திறனை கண்டெண்டா பிரிஞ்சு இருக்கிற திறனை எனது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ, நிரந்தரமாகவும் இருக்காது தற்காலிகமாக இழந்த திசுக்களாகும். இவை சில நேரத்தில் அவை முழு ஆக்க திசுக்களாக பயன்படுகின்றன. நிலைத்த திசுக்கள் இரு வகைப்படும். ஒன்று எளிய திசு மற்றும் கூட்டு திசு. கூட்டு திசு. எளிய திசு, கூட்டு திசு. எளிய திசுனா என்னது? ஒத்த அமைப்பு மற்றும் செயல்களை உடைய செல்களாலான திசு எளிய திசு. ஒத்த அமைப்பு ஒன்று போல இருக்கும், ஒரே செயலை செய்யும், அதுதான் எனது எளிய திசு என அழைக்கப்படுகிறது. அடுத்தப்ப உதாரணம் பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலீரன் கைமா. பேஜ் நம்பர் எடுத்துக்கோ. 214 பக்கத்துல இது படம் கொடுத்திருக்காங்க. 3 வகையான படம் இருக்கு. 18 பேரன் கைமா வகைகள் கொடுத்திருக்காங்க.
அந்த பேரன் கைமால நீ பார்க்க போனா பேரன் கைமா 3 வகையான இது கிடக்கு. பேரன் கைமா, அடுத்த என்னது பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலீரன் கைமா. இதுல கொடுத்திருக்கிறது பேரன் கைமா உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசுக்கள். உயிருள்ள செல்களால் ஆன எளிய நிலைத்த திசுக்கள். பேரன்கைமா செல்கள் சம அளவுடைய மெல்லிய சுவருடைய முட்டை வடிவ பலகோண அமைப்புடைய இடைவெளியில் கூடிய திசுவாகும். தாவரங்களில் பேரன்கைமா செல்கள் காற்றிடை பகுதிகளாக உள்ளன. தாவரங்களில் காற்றிடை பையா இப்படியே இருக்கும் ஷேப்ல அமைந்திருக்கிறது. காற்றிடை பையா இறந்துகிட்டு இருக்கு. அவற்றிற்கு ஏரன்கைமா என்று பெயர். இவை திசுவாகும். நீர் தாவரங்களில் பேரன்கைமா செல் காற்றிடை பகுதிகளாக கொண்டு வந்திருக்கு. அவற்றை ஏரன்கைமா என்று அழைப்பாரு. அதாவது இப்ப தண்ணியில் நடக்கிற தாவரம்னு வச்சுக்கோங்க. தண்ணியில கிடக்கும் அல்லி தாவரம் போன்றவைகள்லாம் அதுல தண்ணி பிடிச்சி அது என்ன சொல்றது ஏரன் கைமா என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பசுங்கனிகளை உற்பத்தி செய்யும் போது அது குளோரன் கைமாவா மாறிடுது. பசுங்கனிகள் வச்சு பசுங்கனிகள் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நினைச்சது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும் போது அது பச்சை கலர்ல இருக்க போய் ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுது ஆட்டோமேட்டிக்கா குளோரன் கைமாவா மாறிடுது. சதைப்பற்றுள்ள மற்றும் வறண்ட நில தாவரங்களில் பேரன்கைமா நீரை சேமித்து உணவு சேமித்தல், உறிஞ்சுதல், மிதத்தல், சுரத்தல் போன்ற பகுதிகளில் காணப்படுகிறது. சதைப்பற்றுள்ள வறண்ட பிரதேசங்கள்ல நீ பார்க்கணும். வறண்ட பிரதேசங்கள்ல தண்ணியை என்னன்னு வச்சுக்கீங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யும், செடிகள் என்ன செய்யும், நல்ல தண்ணியை உறிஞ்சி என்ன செய்யும், நல்ல பல்ஜிட்டு போஷனா உட்காந்துக்கணும். மழை காலம் வெயில் காலம் அடிக்க சுருங்கி என்ன செய்யும், சின்னதா மாறிடும். அப்படி போட்ட ஒரு அமைப்பை இது கொண்டதா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுல பார்க்க போனா கோலன் கைமா. அடுத்த கோலன் கைமா. கோலன் கைமா புறத்தோலுக்கு கீழே உள்ள உயிருள்ள திசுக்களாகும். மேல உள்ள புறத்தோல் இருக்குல்ல, ஒரு தாவரத்துடைய புறத்தோல் வெளியே இருக்குது, அதுக்கு கீழ் உள்ள ஒரு உயிருள்ள திசுவாகும். இது எப்படி இருக்குன்னா கோலன் கைமா சீரட்ட தடித்த செல் சுவர் கொண்ட செல்களானது. செல்கள் நீண்ட சதுர அமைப்பு சிறுத்த முளையுடன் காணப்படும். இது செல் சுவரை விலை கொண்டுள்ள கோலன் கைமா தாவர உறுப்புகளுக்கு வலிமை அளிக்கிறது. ஒரு செடிக்கு ஒரு கட்டைக்கு வெளியே இருக்கிற அந்த சொரசுரப்பான பகுதி தான் அந்த பகுதி. அது சொரசுரப்பா இருக்கும். கட்டைக்கு ஸ்ட்ராங்க கொடுக்கக்கூடிய ஒரு பருவி. எந்த ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க பரப்பு சுரசுரப்பா இருக்கும். அதான் கோலன் கைமா. அடுத்தபடியா ஸ்கிலீரன் கைமா. பார்த்துக்கோ, பேஜ் நம்பர் 215 பக்கத்துல அந்த கோலன் கைமா பற்றி அழகா கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங் பொசிஷனா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். அதான் கோலன் கைமா. அடுத்தப்ப ஸ்கிலீரன் கைமா. ஸ்கிலீரன் கைமா லிக்னேட்டினாலான தடித்த செல் சுவரை உடையது. ஸ்கிலீரன் கைமா செல்கள் முதிர்ந்த நிலையில் புரோட்டோபிளாசம் அற்று காணப்படும் இரத்த செல்களாகும். இவை இரு வகைப்படும். ஒன்று நார்கள் மற்றும் ஸ்கிலீராய்டுகள். நார்கள் நீண்ட ஸ்கிலீரனால் செல்களால் ஆனது. செல் சுவர் லிக்னின் பொருளால் ஆனது. நார்கள் அதிக அளவு தாவரங்கள் காணப்படுகின்றன. சராசரியாக 3 மில்லிமீட்டர் நீளமுடையவை இருந்த போதும் சில தாவரங்கள், உதாரணமாக லின்னம், அடுத்த போன்றவை நார்கள் அதிக நிலமுடையவை 20 மில்லிமீட்டர் முதல் 550 மில்லிமீட்டர் வரை காணப்படுகிறது. அடுத்தபடியே ஸ்கிலீராய்டுகள். இதே பார்க்கலாம். ஸ்கிலீராய்டுகள் பார்க்க போனா நீண்டா இருக்கும். தாவரங்களில் உடல் முழுவதும் பரவி காணப்படக்கூடியது இந்த ஸ்கிலீராய்டுகள் தான். இவை ஒற்றையாகவும் அல்லது தொகுப்பாகவும், தனியாகவும் தொகுப்பாகவும் காணப்படும். அடுத்தபடியா ஸ்கிலீராய்டுகள் செல் சுவர் லிக்னைன் என்னும் பொருளாலான ஒத்த அமைப்புடையது. செல் சுவர்களில் குழிகள் நிலைத்த தோற்றத்துடன் காணப்படுகின்றன. செல் சுவர் பொருட்கள் நிரம்பியுள்ளது. ஸ்கிலீராய்டுகள் பழங்கள் மற்றும் விதைகளில் பொதுவாக காணப்படுகின்றன. அடுத்தப்ப என்னதுன்னா கூட்டு திசுக்கள். கூட்டு திசுக்கள் இவ்வளவு இருக்குது. நம்ம அடுத்தப்ப நம்ம என்ன செய்யும், இங்கிலீஷ் மீடியத்தில் கொஞ்சம் சொல்றேன். பெர்மனன்ட் டிஷ்யூ இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்துக்கோ. அடுத்தது பெர்மனன்ட் டிஷ்யூ. The permanent tissues are those in which growth stopped either completely for the time being. All times become meristematic, parallel, wholly. Permanent in 2 types, namely simple and tissues or complex tissue. That is the 2 types. One is simple tissue or complex tissue. Simple tissue and complex tissue. Simple tissue and complex tissue. Simple
homogeneous tissue. Homogeneous, composed of structurally and fundamentally similar cells. Parenchyma, collerenchyma, coelencyma. Parenchyma, collenchyma, sclerenchyma. Page number 211. That is one of the picture. Page number, figure number 18.12. That is a parenchyma, arenchyma, and the collenchyma. 3 figures are present in this page. First is the parenchyma. Parenchyma, simple and permanent tissue. Simple and permanent tissue. It is a large chyma vacuole is present in this body. It is composed of living cells. Parenchyma cells are thin-walled, oval and round shape. Oval and round shape. Polygonal shape with well-developed space among them. In aquatic plants, parenchyma intercalary space are named as arenchyma. When exposed to light, parenchyma cells are developed. Chloroplast are known as chlorenchyma. That is a green in color. That is a chloroplast is present in this body. That is a chlorenchyma. Three types of permanent tissues. One is a parenchyma and simple tissues. Simple tissues is parenchyma, arenchyma and chlorenchyma. Parenchymes are more stored in water in many successful xerolytic plants. It is also serves and function of storage, food reserves, absorption and biopsy and secretion in each. That is another collenchyma. That is the collenchyma. Page number, English medium, page number 211, last paragraph. Collenchyma is living tissue and found beneath an epidermis. Cells are elongated and usually thickened. That is a very strong position for trees. There are so many big trees. The outer position is black in color. So that is a collenchyma. That is a strong position for trees. That strong elongated position for trees. That is next is sclerenchyma. Sclerenchyma consists of thick-walled cells with often lifted head. Sclerenchyma. That is two types of cells are present. One is thick in level. One is bulging portion. That is like this ball. That is the spicules. That is a leaf level. That is thick-walled cells, which is often lifted. Sclerenchyma cells are dead and do not possess living protoplast and at maturity. Sclerenchyma cells are grouped and into fibers and scleroids. Fibers and scleroids are present in this body. That is the fibers are. That is a narrow lemon liquefied thick wall. Another layer is thick wall. It is the fibers are elongated across sclerenchyma cells, usually with pointed ends. There is a pointed end. Their walls are like liquefied. Fibers are abundantly found in many plants. The average length of fibers 1 to 1 millimeter. That is a 1 to 3 millimeter. That is size. That is the longitudinal size. Another extensive longer range is 20 mm to 550 mm. 20 mm to 550 mm. Scleroids are widely distributed plant body. They are usually broad. May occur in a singular group. Scleroids are isodermic and liquefied walls. The prominent seen along the walls. Next, complex tissues. That is the next complex tissue. That is complex tissues. Complex tissues are made up of more than one type of cells together of unit. Complex cells have one type of cells and together unit. That is so many units are present in the cell. Page number 212.
That is a complex tissue. That is the two types. That is one of the xylem. Xylem is three types are present. Xylem fiber, xylem vessels, xylem parenchyma. The complexes are two types. One is xylem and phloem. Xylem and phloem. Page number 212. The xylem. Xylem is the conducting tissue with conducting water and mineral nutrients upward from the root of leaf. Xylem gives mechanical support of the plant body. Xylem is xylem tracheas, xylem vessels, xylem parenchyma. That is very important, three types. The xylem is three types. One is xylem fiber. These cells are elongated and lifted, pointed up the both of the ends. Two types is pointed in. Two types are pointed in. Pointed both ends. Xylem fibers provide mechanical support of the plant. That is the xylem fiber is the mechanical support of the plant. That is used for mechanical support of plant. Next is xylem vessels. There are long cylindrical tube-like structure with lifted walls and wide central lumen. These cells are dead as these have the protoplast. They are arranged in longitudinal series, which the parental walls. The entire structure looks like water pipe. The main function transport water to provide mechanical field. That is, there is water produced from one side to another side to go to the water. That is, xylem vessels are used for the xylem vessels are very much used. Next is xylem parenchyma. They are living and walled cell. The main function of xylem parenchyma to store starch and fatty substance. To store starch and fatty substance. That is very much used for parenchyma, xylem parenchyma, to capacity for the food and anything about starch and substance are very much used. Next is phloem. Phloem is a complex tissue consists of following elements, sieve elements, and the companion cells, and phloem fibers and phloem parenchyma. Sieve elements. The containing elements of phloems are collectively called as sieve elements. Sieve tubes are elongated, tube-like slender cells placed to end. The transverse walls at the end of the perforated, known as sieve plates. The main function of sieve tubes are translated food from leaves to storage organs of plant. Leaves to from the sieve elements. Next, companion cells. That phloem parenchyma. That is, second is companion cells. These are elongated cells attached to the lateral wall and sheath tubes. The companion cell may be equal to length to accumulating tube element to mother cell to divided the transferring from series of companion cells. Third type is phloem parenchyma. The phloem parenchyma are living cells which are cytoplasm and nucleus. It is cytoplasm and nucleus. These functions are source of material. In this lesson, next the different types of xylem and phloem. That is the two important questions are in this lesson. One of the questions is different between xylem and phloem. The second question, difference between a meristematic and tissue and permanent tissue. The different types of xylem and phloem. Xylem is the conducts water and minerals. Xylem is the conducts the water and minerals.
The conducts phloem is the conducts organic shouts and food material. Organic shouts and food material. Conducting channels are tracheals and vessels. Conducting channels are sieve tubes. That is the company of xylem include trachea vessel, xylem parenchymes of each. In the xylem and companion cell, phloem parenchyma, phloem fibers are present. That is the present. Next question, important question, difference between the merosmatic tissue and permanent tissue. Page number 214. Cell wall is thin and elastic. Cell wall is thick. Companion cells are small and spherical and poly will underline. Companion cells are large and different with different shapes. Interclass spaces are then. Interclass spaces present. That is a very important in this lesson. Two important questions are very important. One is the difference between xylem and phloem, and another big question is meristematic tissue and permanent tissue. 2 marks questions are types of meristematic based on the position. And the plant tissues, what is the type of plant tissues? What is the type of simple tissue? What is the types of the complex tissue? That is a very important question. In the Tamil medium பசங்க அடுத்த கொஞ்சம் கவனிச்சுங்க. கூட்டு திசுக்கள், கூட்டு திசுக்கள், கூட்டு திசுக்கள், கூட்டு திசுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்வகையான செல்கள் தான் கூட்டு திசுக்கள். பேஜ் நம்பர் எடுத்துக்கோ, 215 பக்கத்துல இருக்குது. இதுல கூட்டு திசுக்கள் நீ பார்க்க போனா ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்கள் நிறைஞ்சதான் கூட்டு திசுக்கள். இவை பேரங்கைமா மற்றும் ஸ்கிலெரட்டிமா செல்களை உடையது. இதுல முக்கியமா 2 பகுதி உண்டு. ஒன்னு சைலம், இன்னொன்னு ஃப்ளோயம். இது கடத்தும் திசுவாகும். சைலம்ங்கிறது கடத்தும் திசு. தண்ணி போன்ற மினரல்ஸ் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு கடத்துறதுக்கு பயன்படுது. நீர் மற்றும் உணவுப் பொருட்களை வேரிலிருந்து கடத்துது. கீழே இருந்து வர்ற நீரையும் உணவுப் பொருட்களையும் வேரிலிருந்து மேல கடத்துறதுக்கு பயன்படுகிறது. இதை சைலம் ட்ரெக்காய்டுகள், சைலம் நார்கள், சைலம் குழாய்கள், சைலம் பேரன்கைமா என அழைக்கப்படுகிறது. இந்த சைலத்தை நம்ம 4 வகைகளா பிரிச்சிருக்கலாம். ஒன்னு சைலம் ட்ரெக்காய்டுகள், சைலம் ட்ரெக்காய்டுகள், ரெண்டு சைலம் நார்கள், அடுத்த சைல குழாய்கள். என்ற 3 பகுதிகளாக பிரிக்கப்படுது. இதுல சைலம் ட்ரெக்காய்டுகள் நீண்ட அல்லது குழாய் போன்றவை. நீண்ட குழாய் போன்று காணப்படும். சைல ட்ரெக்காய்டுகள் அமைந்திருக்கும். நீண்ட குழாய் போன்றவை. அடுத்து தடித்த மற்றும் லிக்னின் சுவரை கொண்டவை. இவை சிறுத்த அல்லது உளி போன்ற அமைப்புடையது. சிறுத்த சின்னதா இருக்கும், உளி போன்ற அமைப்புடையது. அடுத்த சைலம் நார்கள். இந்த செல்கள் நீண்டவை, லிக்னின் பெற்றவை. நீண்டு காணப்படும், லிக்னின் பெற்று காணப்படும், லிக்னின் காணப்படும். இந்த சைலம் இதுல சைலம் நார்கள்ல காணப்படக்கூடிய ஒரு பொசிஷன். அடுத்து சைல குழாய்கள். சைல குழாய்கள் நீண்ட உருளை மற்றும் குழாய் உடையது. செல்சுவர் லிக்னின் பெற்று அகண்ட மைய குழிகளை கொண்டுள்ளன. அடுத்தப்ப இவை இரத்த செல்களில் நீர் அச்சுக்கு இணையாக அமைந்துள்ளன. குறுக்கு சூரினால் இவை பிரிக்கப்படுகின்றன. இது முக்கிய பணி நீர் பணிகளை கடத்துகிறது. நீர் கழிவுகளை பாடியில் கடத்தும். தண்ணி, கனிம பொருட்கள் எல்லாத்தையும் கடத்தக்கூடிய ஒரு பொருள். அடுத்தபடியா சைலம் பேரன்கைமா. இது என்ன செய்யும்? இது 4 பகுதிகளை படிக்க சொன்னேன். சைலம் ட்ரெக்கீடுகள், சைலம் நார்கள், சைலம் குழாய்களை பற்றி படிச்சோம். அடுத்தப்ப என்ன செய்ய போறோம்னா சைலம் பேரன்கைமா. இவை ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமிக்கக்கூடிய பகுதி. இது ஸ்டார்ச் மற்றும் கொழுப்புகளை சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி, கெமிக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தப்ப ஸ்டார்ச் மற்றும் கெமிக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்தப்ப புளோயம். புளோயம் புளோயம் சைலத்தை பற்றி படிச்சாச்சு. அடுத்த புளோயம். புளோயத்துல பார்க்க போனா புளோயத்தில் என்னெல்லாம் காணப்படுது? புளோயம் என்பது புளோயம் ஒரு கூட்டு திசுவாகும். இவை சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், புளோயம் பேரன்கைமா, புளோயம் நார்கள் என்ற 4 பகுதிகளை உடையது. பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்கோ. பேஜ் நம்பர் 216 பக்கம் கொடுத்திருக்குது. சல்லடை குழாய்கள், அடுத்த துணை செல்கள், புளோயம் நார்கள் என்று 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதுல புளோயத்துல பார்க்கணும் சல்லடை குழாய்கள் கூறுகள் என அழைக்கப்படுகின்றன. இவை உணவினை சேமித்து சேமிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தப்ப
துணை செல்கள் வந்து சல்லடை குழாய் செல்களின் பக்கச்சுவரில் ஒட்டி உள்ள நீண்ட செல்கள் ஆகும். துணை செல்கள் தொடர்ச்சியாக துணை செல்களை உருவாக்கலாம். அடுத்த புளோயம் பாருங்கம்மா, இச்செல்கள் உயிர் உள்ளவை. இவை சைட்டோபிளாசம் மற்றும் நியூக்ளியஸை பெற்றுள்ளன. அடுத்த புளோயம் நார்கள், இவை வலிமையை அளிக்கக்கூடிய ஒரு செல்கள். அடுத்த முக்கியமான ஒரு பாட்டு, 2 5 மார்க் கொஸ்டின். ஒன்னு வந்து ஆக்க திசு மற்றும் நிலை திசுக்கு ஏற்பட்ட வேறுபாடுகள், இன்னொன்று சைலம் மற்றும் புளோயத்துக்கான வேறுபாடுகள். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கக்கூடியது. சைலம் புளோயம் 2 டிஃபரன்ஸ் கேட்பான். சைலத்தையும் புளோயத்தையும் நினைச்சு வேறுபடுத்துங்க அப்படின்னு நினைச்சுமா கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த சைலம் புளோயத்துக்கு என்னது, நீர் மற்றும் கனிமங்களை சைலம் கடத்தும். அது என்ன செய்யும், கரிம பொருட்களை கடத்தும். கடத்தல் பெரும்பாலும் ஒரே திசையில் நடக்கிறது, அதாவது வேறு தாவரத்தை நோக்கி நடத்துகிறது. கடத்தல் இரு திசைகளில் நடக்கிறது. வளரும் மற்றும் சேமிப்பு உறுப்புகளை சேமிப்பு உறுப்பை பயன்படுகிறது. ட்ரக்கெட்டுகள் மற்றும் சைல குழாய்கள் மூலம் கடத்தப்படுகின்றன. இது சல்லடை குழாய்கள் மூலம் கடத்தப்படுகிறது. 4 பாயிண்ட் தான். சைலம் புளோயம் நீ எழுதுனா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கிடைக்கும். அடுத்து ஆர்த்த திசு நிலைத்த திசு, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ். ஆர்த்த திசு நிலைத்த திசு. ஆர்த்த திசு நிலைத்த திசு. ஆக்க திசு நிலைத்த திசு. இதன் செல்கள் அளவில் சிறியவை, கோள வடிவ பல்வேறு வடிவங்கள் வேறுபட்டவை. இதன் செல்கள் பெரியவை, வேறுபட்டவை. ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அடுத்த செல்களுக்கு இடையே இடைவெளி இடைவெளி காணப்படுகிறது. செல் சுவர் மெல்லியது, செல் சுவர் தடித்தது. நியூக்ளியஸ் பெரியது, நியூக்ளியஸ் சிறியது. ஒரு 5 பாயிண்ட் இருக்கு. 5 மார்க் கொஸ்டின் 2 கேள்வி முக்கியமாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சைலத்தையும் புளோயத்தை வேறுபடுத்தி எழுதுக. அடுத்த ஆக்க திசு நிலைத்த திசுகளுக்கு வேறுபடுத்தி எழுதுக. அடுத்த நிலைத்த திசுகளின் வகைகளை எழுதுங்க. எளிய திசுகள் எழுதணும். அதுக்கு பேரன்கேமா குளோரன்கேமா எழுத வேண்டியிருக்கும். இது அடுத்த என்னது, ஆக்க திசு தாவர திசுகள் எத்தனை கூட 2 மார்க் கொஸ்டின் என்ன கேட்பான், அதை நம்ம எழுதணும். ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பாடம். இந்த பாடத்தை நேரோடு முடிச்சுக்கிறேன். இங்கிலீஷ் சயின்ஸ் தான் சொல்லி மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த செக்ஷன் உங்களுக்கு அடுத்த இதே பாடத்தில் பின் தொடர நடத்துகிறேன். ரொம்ப நன்றி.